ராஜேஸ்வரி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவை விட்டு வெளியேறிய சூழ்நிலையில் அவர் எங்கு சென்றார் என்ற தகவல் இதுவரை உறுதி செய்யப்படாமல் இருந்தது. இப்போது டெல்லி அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் அந்த விமானம் தரையிறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் புகுந்து தஞ்சம் அடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மணிப்பூர், திரிபுரா மற்றும் லண்டன் செல்வதாக பல்வேறு தகவல்கள் வெளியான சூழ்நிலையில் டாக்காவில் இருந்து இந்தியாவிற்கு டெல்லி அருகே உள்ள ஹிண்டன் ராணுவ விமானப்படை தளத்தில் அவரது சகோதரி ரெஹானாவுடன் அவர் வந்த சிறப்பு ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் வங்கதேசத்தில் தொடர்ந்து வன்முறை கலவரம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ச்சியாக இப்போது அங்கு அமைதி நிலவுவதற்கான முயற்சிகளை ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்தியாவில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அடைக்கலம் புகுந்திருப்பதை அடுத்து இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான சுமார் 4000 கிலோமீட்டர் எல்லை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்நாட்டில் உள்ள போராட்டக்காரர்கள் இந்தியாவிற்குள் புகுந்து விடாமல் இருப்பதற்கும் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவிற்கு உரிய பாதுகாப்புகளை வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. அவர் எங்கு தங்க வைக்கப்படுகிறார் என்பது குறித்து இன்னும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்த போதிலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவை விட்டு வெளியேறிய சூழ்நிலையில் இந்தியாவில் தஞ்சம் அடைக்கலம் புகுந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.